சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். மூத்த அதிகாரிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனையில் மூத்த அதிகாரிகள் பங்கேற்று வருகிறார்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இந்த ஆலோசனை குறித்து மேலும் சொல்லுங்க. முதலமைச்சருக்கான தனிச் செயலாளர்கள் இருவர் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதிகாரப்பூர்வமாக அதற்கான அறிவிப்பு ஆணை வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் தலைமைச் செயலகத்திலே ஏறக்குறைய 1.5 மணி நேரத்திற்கு மேலாக முதலமைச்சர் இருக்கின்றார். முதலமைச்சர் விஜய் பல்வேறு அதிகாரிகளையும் வரவழைத்து அந்தந்த துறை சார்ந்த விஷயங்களை எல்லாம் கேட்டறிந்து வருகின்றார். அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கின்றது, வரக்கூடிய நாட்களில் என்னவெல்லாம் திட்டமிட்டு இருக்கின்றார்கள் என்பது உள்ளிட்ட விவரங்களை அரசு துறையின் அதிகாரிகளிடமிருந்து முதலமைச்சர் கேட்டறிந்து வருகின்றார். புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தனி செயலாளர்களும் முதலமைச்சருக்கு பல கோப்புகளை வழங்கி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. 3 திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்திருக்கின்றார். அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்குரிய பணிகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலும் முதலமைச்சர் தரப்பிலிருந்து குறிப்பிட்ட துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே பெண்களுக்கான அந்த பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும், சிங்கப்பெண் பாதுகாப்பு படை என்பதை எல்லாம் முதலமைச்சர் கையெழுத்திட்டு அதை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வர அறிவுறுத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மின் வாரியத்தின் சார்பிலே சில சிக்கல்களை, அதாவது பொதுமக்களுடைய கோரிக்கைகளாக இருந்து வந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதோடு சேர்த்து 200 யூனிட் அளவு இலவச மின்சாரத்தை 2 மாதங்களுக்கு 500 யூனிட்டுக்குள்ளாக மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு கட்டண சலுகையாக 200 யூனிட் வரையிலான அந்த சலுகையை வழங்குவதற்குரிய கையெழுத்தையும் முதலமைச்சர் இட்டிருக்கின்றார். போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதற்காக மாவட்டம் தோறும் போதைப் பொருட்களை தடுப்பதற்கான தனித்த குழுக்கள் செயல்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் இன்று தன்னுடைய வாக்குறுதியில் ஒன்றை நிறைவேற்றக்கூடிய விதமாக கையெழுத்திட்டிருந்தார் முதலமைச்சர் அவர்கள். எனவே அந்த 3 அறிவிப்புகளை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சர் கோப்புகளில் கையெழுத்திட்டிருந்த நிலையில் அவற்றையெல்லாம் எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு வந்திருக்கின்றார். வழக்கமாக முதலமைச்சராக பதவி ஏற்கக்கூடியவர்கள் தலைமைச் செயலகத்திற்கு அன்றைக்கு ஒரு சம்பிரதாயத்திற்காகத்தான் வந்து செல்வார்கள். தலைமைச் செயலகம் வந்து சில கோப்புகளில் கையெழுத்து விட்டுவிட்டு அரசு துறையினுடைய அதிகாரிகளிடம் மலர் கொத்துக்களை வாங்கி அவர்களிடமிருந்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு சென்று விடுவார்கள். ஒரு சம்பிரதாயத்திற்கான பயணமாகத்தான் அந்த பதவியேற்பு விழாவிற்கு பிறகான அன்றைய நாளின் தலைமைச் செயலக பயணம் முதலமைச்சர்களுக்கு இருக்கும். ஆனால் தமிழக முதலமைச்சர் தற்போதைய பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.